ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் இன்னைக்கு இந்த பாருங்கள், இதுதான் தரளி இலை. இந்த இலையில கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு இப்போ இது வந்து நாகர்கோவில் சைடு, கேரளா சைடு கிடைக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து ஒரு 2 மணிக்கூர் ஊற வச்சுட்டு அரிசி அரைச்சி வறுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அதையும் வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய், அப்புறம் வெல்லத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவில் இந்த தேங்காய், வெல்லம், பாகு, அதான் இந்த இது தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு விரசிட்டு நல்லா விரசி உருண்டை பிடிச்சி இந்த இலையில வச்சு தென்னை கீட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். இங்கே வந்து தென்னை இலை கிடைக்கல, அதனால் இந்த இது இருக்குது, நூல் வச்சு கட்டிட்டு குக்கரில் வச்சுட்டு அதான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சு நல்லா அவிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மாவு இது வறுக்கும் போதே அந்த மாவு ஓரளவுக்கு வெந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் இட்லி குக்கரில் வைக்கும்போது அது இன்னும் வெந்துடும். அப்போ உங்களுக்கு வேகலைன்னுங்கிற சங்கடம் வேண்டாம். ஆனால் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா, பை பை.